இந்த வருஷம் வந்த படங்கள் எல்லாத்தையும் நினைச்சு பார்க்கும்போது ஒரு காமன் ஃபேக்டர் இருந்தது. குட் பேட் அக்லி உட்பட. வன்முறை நிறைந்த காட்சிகளால் நிறைந்த ஒரு படமா இருந்தது. இப்போ காமிக்கிற வயலன்ஸ் இருக்குல்ல, இது ரொம்ப டேஞ்சரஸ், ரொம்ப மோசமான வயலன்ஸ். முன்னாடியெல்லாம் வந்து ஒரு ஹீரோ வந்து இப்படி கையை இப்படி தூக்குனாருன்னா 10 பேர் அந்த பக்கம் போய் விழுவாங்க. இந்த பக்கம் தூக்குனா இன்னும் போவாங்க. மீசை இப்படி பண்ணாருன்னா இன்னொரு 10 பேர் அந்த பக்கம் போய் விழுவாங்க. நம்ம வயலன்ஸை காட்டவே கூடாதா? இப்போ நாங்க ஏன் காட்டக்கூடாது? ஸோ வயலன்ஸ் வந்து இளைஞர்கள்கிட்ட என்ன மாதிரி போய் சேருதுன்றது ரொம்ப முக்கியம். அதில் வந்து ரொம்ப பொறுப்பு தேவைன்னு நான் நினைக்கிறேன். ஒரு விஷயத்த நம்ம காட்டணும் அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலி அப்படியே காட்டணுங்கிறது ஜேர்னலிசம். ஆனா இந்த சினிமா ஜேர்னலிசம் கிடையாது. கமல், ரஜினி, விஜய் 3 பேர் எடுத்துங்க. இந்த 3 பேருக்கு அடிப்படையில் ஒரு விஷயம் தோணணும் இல்லையா? இளைஞர்கள் மத்தியில், யங்ஸ்டர்ஸ் மத்தியில் இவ்வளோ வயலன்ஸ் நம்ம நார்மலைஸ் பண்ணி காட்டும்போது அது என்ன விதமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது இவங்களுக்கு புரியணும் இல்லையா? இவ்வளோ தூரம் சமூகத்தோட உறவாடக்கூடிய நீங்கள் கொஞ்சம் பொறுப்பாக உங்களுக்கு கூட நீங்கள் நடந்துக்கணுமா இல்லையா? கத்தியை குத்துறதுக்கு ஒருத்தன் பழகி கொடுக்குறாங்க, நீங்கள் கத்தியை தீட்டி அவன் கையில் கொடுக்குறீங்க. இல்ல ஆனா அதுக்கு சினிமா மட்டுமே காரணம்னு சொல்ல முடியாது. இங்க ஸ்ட்ரக்சர்லயே ஒரு பிரச்சனை இருக்குன்னு நான் சொல்றேன். இல்ல, அது நீங்க இதுல தவறே இல்லைங்க. கரெக்ட் தான். நீங்க நீங்க சொல்றது சொன்ன தவறே பாயிண்ட் இல்லை. 100% கரெக்ட். போன வாரம் மதராசி ரிலீஸ் ஆச்சு. அதுக்கு முன்னாடி கூலி ரொம்ப நாளாக ஓடிட்டு இருந்து 25 நாளாக ஓடிட்டு இருக்குன்னு சொல்லி விளம்பரங்களெல்லாம் நம்ம பார்த்தோம். அதுக்கு முன்னாடி தக் லைஃபு, அப்புறம் ரெட்ரோ, வீரதீர சூரன் அப்படின்னு இந்த வருஷம் வந்த படங்கள் எல்லாத்தையும் நினச்சி பார்க்கும்போது ஒரு காமன் ஃபேக்டர் இருந்தது. குட் பேட் அக்லி உட்பட எல்லாமே மிக வன்முறை நிறைந்த காட்சிகளால் நிறைந்த ஒரு படமாக இருந்தது. அப்படி தானே காலங்காலமாக வந்துட்டுருக்கு. அப்படின்னா டாப் ஸ்டார்ஸ் எல்லாமே வந்து வன்முறைகளுக்கு வந்துட்டு அப்புறம் திருப்பியும் ஒரு குடும்ப படம் அந்த மாதிரிலாம் போயிட்டுருப்பாங்க. அதை பற்றி யோசிக்கும் போது தான் இந்த வார திரையாடல் அதை வச்சு போகலாம் அப்படின்னு தோணிச்சு. பாஸ்கர் சக்தி அண்ணன்ட்டேருந்து ஆரம்பிக்கிறேன். ரஜினி, கமல் அப்படிங்கிறவங்களும் இந்த வன்முறைக்குள்ளே வந்தாங்க அப்படிங்கிறது உங்களோட சினிமா ட்ராவலில் உங்களுக்கு எப்போ தோணிச்சு? ஸோ நான் காலேஜ் படிக்கும்போது குரு சிஷ்யன், நாயகன் அந்த மாதிரி படங்கள்லாம் வந்துச்சு. முதல் முறையாக வயலன்ஸ் வந்து ரொம்ப நேச்சுரலாக காட்டினது நாயகன். நாயகனில் வந்து அந்த சுத்தியலால் அடித்து அந்த போலீஸ் இன்ஸ்பெக்டரை கமல் கொல்லுவார்ல, அதுவே வயலன்ஸா? இல்லை அந்த அப்போ- வயலன்ஸ் வந்து ரொம்ப சட்டிலாக காமிச்சிருப்பாங்க. அடிக்கிறத காட்ட மாட்டாங்க. சுத்தியில போடுவான், முகத்தில் ரத்தம் தெரியும். அந்த மாதிரி கன்வே பண்ணாங்க வயலன்ஸை. ரஜினி படத்தில் அவர் மனிதனில் இவ்வளோலாம் குண்டெல்லாம் கட்டிட்டு வருவார். லோகேஷ் கனகராஜோட பிரபலமான ஆயுதங்கள்லாம் அப்படியே இருந்துச்சு. ஆனால் அது வந்து ஒரு ஃபன் எலிமெண்ட்டாக தான் இருக்கும். பட் இப்போ காமிக்கிற வயலன்ஸ் இருக்குல்ல, இது ரொம்ப டேஞ்சரஸ், ரொம்ப மோசமான வயலன்ஸ். அது ரொம்ப வருத்தத்துக்குரிய ஒரு விஷயமா நான் நினைக்கிறேன். ஏன்னா கமலும் ரஜினியும் அவங்களுடைய உச்சகட்ட பீரியடில் அற்புதமான படங்களை கொடுத்துருக்காங்க. ரஜினியோட ஏரியா வேறு. அவர் வந்து என்டர்டெயின்மெண்ட் ப்ளஸ் எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தார். அதில் 100 பேரை அடிப்பார். ஆனால் ஆடியன்ஸ் மைண்டில் வயலன்ஸ் வராது. இப்போ அவங்க பண்ண இந்த 2-3 படங்களில் வந்து ஆடியன்ஸ் மைண்டில் வயலன்ஸை ஏற்றக்கூடிய, குறிப்பாக ஜெயிலர் இருக்குல்ல, ஜெயிலரில் ரொம்ப குரூரமான வயலன்ஸ். உதாரணமாக அந்த டைனிங் டேபிள் சீன். டைனிங் டேபிள் சீனில் ஒருத்தனை படுக்க வச்சு கழுத்தில் கத்தியை வச்சு ஒரு பாஸ் கொடுக்குறாரு. ஆணியை சுத்தியில் வச்சு அடித்தாருமே ஒரு பாஸ் கொடுத்து, இந்த சீனை வந்து நான் வந்து +2 படிக்கிற மாணவர்கள் மத்தியில் போட்டு காமிச்சேன், அவங்களுடைய ரியாக்ஷன் பார்க்குறதுக்காக. அவர் அப்படி வச்சுட்டு கையை வச்சு அப்படி உயர்த்துறாருல, பசங்க வெயிட் பண்ணுறாங்க ஆர்வமாக. அவர் அடிக்கும் போது கச்சக் அப்படின்னு ஒரு சவுண்டு கொடுத்தாங்க பசங்க. நான் அந்த இடத்துல பாஸ் பண்ணிவிட்டு பசங்கக்கிட்ட பேசினேன். அப்போ நான் என்ன சொன்னேன்னா, இப்போ நீங்கள் எல்லாருமே அந்த கொலையை பண்ணியிருக்கீங்க. ஏன்னா அடிக்கிறத வந்து நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, அதை ரசிக்கிறீங்க. அது வந்து ரொம்ப தவறு. குறிப்பாக இந்த வயசில் வந்து இது ரொம்ப மோசமான ஒரு தன்மை அப்படின்னு அவங்ககிட்ட பேசினேன். அவங்க அதை ஒத்துக்கிட்டாங்க. ஸோ வயலன்ஸ் வந்து இளைஞர்கள்கிட்ட என்ன மாதிரி போய் சேருதுன்றது ரொம்ப முக்கியம். அதில் வந்து ரொம்ப பொறுப்பு தேவைன்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா நான் சொன்னல குரு சிஷ்யன் படத்தில் வந்து ரஜினிகாந்துக்கு வந்து அப்போ 2 பக்கமும் ஏறிடுச்சு முடி. காலேஜில் இருக்கக்கூடிய நிறைய முடி இருக்க பசங்கள்லாம் வந்து அந்த இடத்துல ஷேவ் பண்ணியிருந்தாங்க. அப்புறம் நாயகன் பார்த்துட்டு எல்லோரும் மீசை எடுத்துட்டாங்க. அந்த மாதிரி வழிபடக்கூடிய இளைஞர்கள் மத்தியில் நீங்கள் எப்படிப்பட்ட வயலன்ஸான சீன்ஸ் வந்து ரொம்ப ரசித்து பண்ணும்போது அவங்களுக்கு அதில் வந்து ஒரு பெரிய நார்மலைஸ் ஆகுது அந்த வயலன்ஸ். அது ரொம்ப மோசமான ஒரு விஷயம் தான் நினைக்கிறேன். அதிஷா கரண்ட்டாக அதிஷாவும் ஆஷா மேரவும் எழுதிட்டு இருக்காங்க. ஸோ அதிஷாட்ட இந்த கேள்வி கேட்கணும்னு தோணுச்சு. பாஸ்கர் சொல்கிறது வந்து அந்த வயலன்ஸை இளைஞர்கள் இது பண்ணுறாங்கன்னு. சமீபத்தில் ஒரு இலக்கியவன்கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது அந்த யங்ஸ்டர்ஸ் எல்லாமே பப்ஜி, ஃபயர் அந்த கேம் எல்லாம் விளையாடிட்டு அவன் வயலன்ஸுக்குள்ளே தான் வரான். வயலன்ஸ் பார்க்குறவங்க 18 வயசில் இருக்கவங்க படம் பார்க்க வரும்போது அதை எதிர்பார்க்குறேன், அதனால நான் கொடுக்குறேன் அப்படின்னாரு. அது சரியா? இல்லை, இப்போ நம்ம வயலன்ஸ்னு எதை சொல்கிறோம் அப்படின்னு ஒரு இது இருக்குது. வயலன்ஸ்னால் முன்னாடி சண்டை காட்சியாக இருந்தது தான் இன்றைக்கி நம்ம வயலன்ஸ்னு சொல்கிறோம். ஏன் அது வயலன்ஸாக நமக்கு ஃபீல் ஆகுது அப்படின்னு பார்த்தா, முன்னாடியெல்லாம் வந்து ஒரு ஹீரோ வந்து இப்படி கையை இப்படி தூக்குனாருன்னா 10 பேர் அந்த பக்கம் போய் விழுவாங்க. இந்த பக்கம் தூக்குனா இன்னும் போவாங்க. மீசை இப்படி பண்ணாருன்னா இன்னொரு 10 பேர் அந்த பக்கம் போய் விழுவாங்க. அது வந்து ஒரு ஃபேண்டஸியாக இருக்கும். அதில் வந்து ஒரு
அந்த மாதிரிலாம் நிஜத்துல நடக்காது அப்படிங்கிற மாதிரியான ஒரு இதோட இருக்கும். இப்போ மனிதன் படம் சொன்னாரு. யாரும் வந்து அந்த மாதிரி குண்டை வந்து இப்படி உடம்புல எல்லாம் கட்டிட்டு போய் வாயால கடிச்சு தூக்கி எல்லாம் வீச மாட்டாங்க. அது அது அப்படி இருக்காது. அப்போ அது யாரும் செய்யறதுக்கான வாய்ப்புகளும் இல்லை. ஆனா இன்னைக்கு இருக்கிற ஒரு கடந்த 2010, 15க்கு அப்புறம் ஒரு சினிமால ஒரு நம்பகத்தன்மை வந்து நமக்கு எல்லாருக்கும் தேவைப்படுது. நம்பகத்தன்மை அப்படிங்கிறது ஏன் தேவைப்பட ஆரம்பிக்குதுன்னா, நம்மளுடைய எக்ஸ்போஷர் வந்து ரொம்ப அதிகமா இருக்கு. நம்ம வந்து இன்னைக்கு உலக சினிமா பார்க்குறோம். உலகத்தோட முக்கிய மொழிகள்ல வெளியாகக்கூடிய எல்லாமே நமக்கு கிடைக்குது. கொரியன் படங்கள் பார்க்குறோம். சீன படங்கள் பார்க்குறோம். யூரோப்பியன் ஃபிலிம்ஸ் எல்லாம் பார்க்குறோம். ஓடிடியோட வருகைக்கு பிறகு நமக்கு வந்து எல்லா வகையான சினிமாக்கும் நம்ம சாதாரண ஆட்கள் கூட கிடைக்காது. அப்போ சினிமாலையும் நம்ம அந்த நம்பகத்தன்மையை ரொம்ப அதிகமாக எதிர்பார்க்க ஆரம்பிக்கிறோம். ஒரு ஹீரோ வந்து இப்போ வந்து அந்த மாதிரி உடம்பெல்லாம் பாம் கட்டிட்டு வந்து நின்னாலோ, இல்லை சும்மா இப்படி கையை தூக்குனா ஒருத்தன் போய் 10 பேர் விழுகிறான் அப்படின்னாலும் சிரிக்க ஆரம்பிச்சிடறாங்க மக்கள். அவங்களுக்கு வந்து சண்டையில் ஒரு நம்பகத்தன்மையை கொடுக்க வேண்டிய அவசியம் வந்து உருவாகுது. சும்மா வந்து ஃபேண்டஸியாக நீங்கள் ஒன்றை காட்ட முடியாது. அது வந்து உண்மையாக என்னவா நடக்குமோ அந்த உண்மைக்கு மிக அருகில் அந்த சண்டை வந்து நிகழணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயம் வந்து இயக்குனர்களுக்கு உருவாக ஆரம்பிக்குது. நீங்கள் இன்னைக்கு வெளியாகக்கூடிய திரைப்படங்களில் அந்த மாதிரியான சண்டை காட்சிகள் வைக்கிற திரைப்படங்கள் வந்து ஒர்க் ஆகுது. ஆனால் ரியாலிட்டிக்கு பக்கத்தில் இப்போ கருடன் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு. அதில் வந்து அது ரியாலிட்டிக்கு பக்கத்தில் இருக்கும். அந்த சண்டையெல்லாம் சண்டை தான் இருக்கும். அப்போ ஒரு சூரி மாதிரி ஒரு ஹீரோ வந்து சண்டை போடும்போது உங்களுக்கு அந்த ரியாலிட்டிக்கு பக்கத்தில் இருக்கும்போது நம்ம நம்பகத்தன்மை வருது. இப்போ வெற்றிமாறன் படங்களில் வரக்கூடிய ஃபைட்டுக்கும் ஒரு சங்கர் படங்கள்லையோ இல்லை மற்ற ஓரளவுக்கு கமர்ஷியலான படங்களில் வர ஃபைட்டுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கும். அப்போ மக்கள் வந்து அதை விரும்ப ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து அந்த ஒரு எக்ஸ்ட்ரா ஒரு நம்பகத்தன்மை தேவைப்படுது. ஸோ அந்த நம்பகத்தன்மையை கூட்டுறாங்க. கூடவே ஃபேண்டசி அதிகப்படுத்துறதுக்கு பெரிய பீரங்கிகளை கொண்டு வர்றது, பெரிய பெரிய துப்பாக்கிகளை கொண்டு வர்றது. ஏன்னா இதெல்லாம் மக்கள் சாதாரண மக்களால் ரீச் பண்ண முடியாது. அப்போ இதை வந்து நம்ம பார்க்கும்போது இதை நமக்கு இப்போ வன்முறையாக ஃபீல் ஆக ஆரம்பிக்குது. ஆனால் உண்மையில் எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, இயக்குனர்கள் நம்பகத்தன்மையை தான் கூட்டுறாங்க. வன்முறையாக ஃபீல் எல்லாம் ஆகலைங்க, வன்முறை தான் அது. சொல்லுங்க. இல்ல ஆக்சுவலி இதுல வந்து இன்னொரு ஆஸ்பெக்ட் என்னன்னா, அப்போ நம்ம வயலன்ஸை காட்டவே கூடாதா அப்படின்னு. ஏன்னா நம்ம நிறைய பேர்கிட்ட பேசும்போது ஆட்டோமேட்டிக்கா அவங்களுக்கு வர முதல் கேள்வி வந்து என்னவா இருக்குன்னா, அப்போ நாங்க ஏன் காட்டக்கூடாது? கிரியேட்டிவ் எக்ஸ்பிரஷன் தானே வந்து சினிமாவோட முதன்மை இதுவே வந்து கிரியேட்டிவ் எக்ஸ்பிரஷன் தான். ஸோ அப்படி இருக்கிறப்போ அப்போ வயலன்ஸை காட்டக்கூடாதா அப்படின்னு. ஆனா ஒரு விஷயம் கூலி பேசுனதுனால கூலிக்கு வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருந்தாங்க. ஸோ அது வந்து ஒரு விஷயத்துல நல்லது. ஏன்னா அட்லீஸ்ட் நீங்க வந்து ஒரு அடல்ட்டா நீங்க அதை கன்சியூம் பண்றப்போ அதனுடைய என்ன சொல்றது, நியூவான்சஸையோ இல்ல ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் தெரிஞ்சு நீங்க பாக்குறீங்க. அட்லீஸ்ட் ஒரு 18 வயசுக்கு அப்புறம் நீங்க பார்க்கும்போது. ஆனா ஆனா இது எந்த அளவுக்கு பின்பற்றப்படுதுங்கிறதையும் நம்ம யோசிக்கணும். ஏன்னா இப்போ ஹிட் 3 வந்துச்சு ரீசெண்டா. தமிழ் படம் இல்லை என்றாலும் அதுல பாத்தீங்கன்னா பயங்கரமான வயலன்ஸ் இருக்கும். படம் தான் அது. ஆனா என்னோட சீட்ல என்னோட தியேட்டர்ல ஒரு சின்ன குழந்தைய கூட்டிட்டு வந்திருந்தாங்க. தியேட்டர்லயும் அலோவ் பண்றாங்க. இது வந்து ஒரு இன்ஸ்டன்ஸ் கிடையாது. இந்த மாதிரி எல்லாருக்குமே அட்லீஸ்ட் ஒரு 10 இன்ஸ்டன்ஸ் இருக்கும். ஸோ அப்போ வந்து எங்க எதை நம்ம சரி பண்ணணும், எங்க இன்னும் கொஞ்சம் நம்ம வந்து கேர்ஃபுல்லா இருக்கணும், எதை இன்னும் வந்து டைட்டன் பண்ணணும் அப்படிங்கிற கேள்விகள் எல்லாமும் வருது. ஜெயிலர் பத்தி பேசுனீங்க. இப்ப கூலிக்கு அட்லீஸ்ட் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஜெயிலர் யூபாரே அந்த வருஷத்திலேயே ஒரே வருஷமான்னு எனக்கு தெரியல, மகாராஜா வந்துச்சு. மகாராஜாவும் பாத்தீங்கன்னா யூபாரே. அதுல மகாராஜால வந்து இன்னும் ஒரு லெவல் அதிகமாகி வெறும் வயலன்ஸ் மட்டும் இல்ல, செக்ஷுவல் வயலன்ஸும் காட்டுறாங்க. அது வந்து தட்ஸ் ஆல்சோ அ டைப் ஆஃப் வயலன்ஸ் விச் இஸ் பீங் என்ன சொல்றது, ரொம்ப நார்மலைஸ் பண்ணப்பட, ரொம்ப டீசென்சிட்டைஸ் ஆகிறோம் நம்ம. அது வந்து காட்ட காட்ட அதுவும் ஒரு ஒரு அதுல அதனுடைய இருக்கிற அந்த இமோஷனல் டெப்த் வந்து என்ன சொல்றது, எப்பவுமே கரெக்டா கன்வே பண்ணப்படுறது இல்ல. அது வந்து ஒரு 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 மேல் கேரக்டருக்கோ இல்ல வந்து ஹீரோவா இருந்தாலும் சரி, வில்லனா இருந்தாலும் சரி, அவங்கள வந்து எய்தர் வந்து மாஸ் காட்டுறதுக்கோ இல்ல அவங்கள என்ன சொல்றது, பழி வாங்குறதுக்கோ இல்ல அவங்கள வந்து பனிஷ் பண்றதுக்கோ வந்து யூஸ் பண்ணப்படுது. இது இன்ஃபேக்ட் வேட்டையன்லயுமே ஒரு பெரிய ஒரு பிரச்சனையா இருந்துச்சு. வெறும் மகாராஜா மட்டும் இல்ல. எப்படி இந்த சீன்ஸை இந்த வயலன்ஸ், இந்த மாதிரியான வயலன்ஸை எப்படி காட்டுறது அப்படின்னு. ஸோ இன்னும் இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு அதுல. நீங்க சென்சார் சர்டிஃபிகேட்ல இருந்தும் சரி, அதை எப்படி கையாளுறதுன்னு சரி. ஏன்னா ஒரு விஷயத்த நம்ம காட்டணும் அப்படிங்கிறது வந்து ஆக்சுவலி அப்படியே காட்டணுங்கிறது ஜேர்னலிசம். யூஸ்வலா வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமான ஒரு நரேஷனும் இல்லாம அப்ஜெக்டிவா இருக்கிறபடியே வந்து சொல்றது அப்படிங்கிறது ஜேர்னலிசம். ஆனா இந்த சினிமா ஜேர்னலிசம் கிடையாது. ஸோ அப்படி இருக்கிறப்போ ஒரு கிரியேட்டர்ஸ் ஒரு ஸ்டான்ஸ் எடுக்கிறாங்கன்னா கொஞ்சம் பொறுப்போட எடுத்தா கரெக்டா இருக்கும். இல்ல அட்லீஸ்ட் நீங்க வந்து இல்ல இது என்னோட கதைக்கு வந்து இந்த ஆத்தென்டிசிட்டி ரொம்ப தேவைப்படுது அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம் அப்படின்னா ஏ சர்டிஃபிகேட் வச்சு பண்ணலாம்.
அட்லீஸ்ட் ஸோ தட் ஒரு சர்டன் ஏஜுக்கான ஆடியன்ஸ், அதுக்கு மேல இருக்கிற ஆடியன்ஸ் மட்டுமாவது வந்து பார்த்து அத அவங்க அந்த தெளிவோட புரிஞ்சுப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையோட நம்ம அந்த கதைகள எடுத்துக்கலாம். இவங்க சொன்ன அந்த ஹிட் படத்துக்கு லாஸ்ட் இதே திரையாடல இந்த சென்சார் சர்டிஃபிகேட் பேசும்போது கார்த்திக் கிருஷ்ணா ஒரு பாயிண்ட் சொன்னாப்படி. அவங்கலாம் போய் கேட்குறாங்க, எப்படிங்க இப்படி அலோவ் பண்ணீங்கன்ட்டு. டிக்கெட் இருக்கிறது தான் நாங்க அலோவ் பண்ண முடியாது. டிக்கெட் இல்லாததுக்கு எங்களுக்கு ஒண்ணும் பண்ண முடியாதுன்ட்டாங்களாமா. ஸோ இல்ல இப்போ இந்த பிரச்சனைகள வந்து நம்மளோட கிரியேட்டர்ஸ் மேலயும் திணிக்க முடியாதுங்கிறது இல்ல என்னுடைய நான் என்ன சொல்றேன்னா, சென்சார் நீங்க வெளியில இருந்து குடுக்குற சென்சார் ஒரு பக்கம் இருக்கணும். இவங்களுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வேணும். உதாரணமா கமல், ரஜினி, விஜய் 3 பேர் எடுத்துங்க. ரஜினி வந்து முதலமைச்சரா வரப்போறதா 30 வருஷமா பேசிட்டு இருந்த ஒருத்தர். கமல் வந்து ஒரு கட்சியே ஆரம்பிச்சாரு. கமலுடைய பேச்சுல பார்த்தீங்கன்னா, அது மாதிரி ஒரு அறிவாளியோ, ஒரு சமூக இருந்த மனிதனோ பார்க்க முடியாது. விஜய் வந்து இப்ப அரசியல் தலைவரா, முதலமைச்சரா தன்னை டிக்ளேர் பண்ணிட்டு இருக்காரு. இந்த 3 பேருக்கு அடிப்படையில ஒரு விஷயம் தோணணும் இல்லையா? இளைஞர்கள் மத்தியில, யங்ஸ்டர்ஸ் மத்தியில இவ்வளவு வயலன்ஸ் நம்ம நார்மலைஸ் பண்ணி காட்டும்போது, அது என்ன விதமான ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது இவங்களுக்கு புரியணும் இல்லையா? இப்ப இவங்க மீட்டிங் நடக்குது. ஒரு பையன் கல்ல கொண்டு எறிஞ்சானா இவங்க என்ன ரியாக்ட் பண்ணுவாங்க? என்ன சொல்லுவாங்க? அது வன்முறைன்னு தானே சொல்லுவாங்க. கல் எடுத்து ஒருத்தன் கூட்டத்தில் எறியதே வன்முறைன்றது அளவுகோல்ல வரும்போது, இவ்வளவு பேசக்கூடிய நீங்கள், இவ்வளவு தூரம் சமூகத்தோட உறவாடக்கூடிய நீங்கள், கொஞ்சம் பொறுப்பா உங்களுக்குள்ள நீங்க நடந்துக்கணுமா இல்லையா? அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி ஏன் இந்த படங்கள்ல வர மாட்டேங்குது? அப்ப நீங்க முழுக்க வந்து சுயநலத்தின் அடிப்படையிலும், தங்களுடைய சமூக அக்கறை ரொம்ப குறைவான ஒரு சென்சிட்டிவிட்டி இல்லாத ஒரு ஆட்களாகவும் தான் நம்ம மதிப்பிட வேண்டியிருக்கு. ஏன்னா கமலும் ரஜினியும் ரஜினி ஒரு பக்கம் இருக்கட்டும். கமல் வந்து அவ்வை சண்முகி மாதிரி எவ்வளோ காமெடி கொடுத்துருக்காரு. தமிழ் சினிமாவில் எவ்வளோ பெரிய விஷயங்கள்லாம் பண்ணியிருக்காரு. அவர் எல்லாமே பண்ணி முடிச்சிட்ட ஒருத்தர். ஒரு லெஜெண்ட் அவர். அவர் ஏன் வந்து அவருடைய கேரியர் எடுத்து பார்த்தீங்கன்னா, விக்ரம் வந்து ஒரு சிறந்த படம்னு யாருமே சொல்ல மாட்டாங்க. அவருடைய அச்சீவ்மெண்ட்ஸ் முன்னாடி விக்ரம் ஒன்றுமே இல்லை. கமர்ஷியலாக அது ரொம்ப பெரிய வசூல் அப்படின்றத தாண்டி. ஸோ உங்கள் நோக்கம் என்ன? கமர்ஷியலாக பெருசாக வசூல் பண்ணணுங்கிறது மட்டுமா? அதை நீங்கள் இந்த சமூகத்திலேருந்து தானே வசூல் பண்ணீங்க. அந்த சமூகத்துக்கு நீங்கள் திருப்பி என்ன கொடுக்குறீங்க ரிட்டனா? 12 வயசு பையனும் 13 வயசு பையனும் டைனிங் டேபிளில் ஒரு பொண்ணை வந்து கத்தியால் குத்திட்டு டிஷ்யூ பேப்பரை கொடுத்து தொடச்சிக்கிறது நமக்கு அதிகம் சொல்கிறாரு. நம்பகத்தன்மை வேணும்னு. இதில் நம்பகத்தன்மை ஏதாவது இருக்கா? நீங்கள் கையில் இப்போ நம்ம 4 பேர் இருக்கோம். இவர் கையில் காயம் பட்டுருச்சு. உங்கள் ரியாக்ஷன் என்னவா இருக்கும்? டிஷ்யூ பேப்பரை கொடுத்து தொடச்சிக்கின்னு சொல்லுவீங்களா? பதறுவோமா இல்லையா? ரத்தத்தை பார்க்கும்போது பதறது தானே இயல்பு. நீங்கள் ரத்தத்தை பார்த்து சிரிக்கிறது இயல்பாக மாற்றுறது இருக்கு இல்லையா? இது வந்து அயோக்கியத்தனமான வேலை. இதை வந்து பண்ணக்கூடாது அவங்க. இல்ல ஆனா அதுக்கு சினிமா மட்டுமே காரணம்னு சொல்ல முடியாது. என்ன நிஜமாலே சொல்ல முடியாது. ஏன்னா இப்போ நீங்க 13 வயசோ ஒரு வாட் எவர் அந்த பீரியட்ல இருக்கிற பசங்க சினிமா பார்க்கறத விட PUBG தான் அதிகமா ஆடுறாங்க. நான் சொல்றது ஒரு கேம். இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா, கேம்ஸ்ல வந்து இன்னும் ஒரு லெவல் ஆஃப் அதிகமான இன்வால்வ்மென்ட் இருக்கு. ஏன்னா, அவங்களே செய்யறாங்க அந்த காரியத்த. அவங்க வெறும் கன்சியூம் பண்ணல. அவங்க செய்யறாங்க. சோ வந்து இல்ல நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க சொல்றதுல நான் எதுவுமே தப்பு நான் சொல்ல வரல. பட் ஆனா எனக்கு என்னோட கேள்வி என்னவா இருக்குன்னா, இதோட பொறுப்பு மொத்தமா நம்ம ஏன் போய் நம்மளோட டைரக்டர்ஸ் தலையில மட்டும் ஏன் வைக்கிறோம்? PUBG கேமை உருவாக்குறது வந்து ஒரு மல்டிநேஷனல் கம்பெனி. யாருன்னே முகம் தெரியாத ஆட்களால் உருவாக்கப்பட்டு விற்கப்படுது முன்னாடி. நான் பேசிட்டு இருக்கிறது சமூக அக்கறை கொண்ட நம்ம முன்னாடி வாழுகிற நம்ம மதிக்கிற கலைஞர்களை பற்றி நான் பேசுகிறேன். அவன் வந்து பசங்களுக்கு சொல்கிறதுக்கு சொல்லிக் கொடுக்குறான்னா, நீங்கள் அவன் கையில் துப்பாக்கி கொண்டு போய் கொடுப்பீங்களா? அவனுக்கு கற்றுத்தரது வேற ஒன்று வயலன்ஸை கற்றுத்தருதுன்னா, அதை நீங்கள் என்ன பண்ணணும்னா டீசென்சிட்டைஸ் பண்ணணும். நீங்கள் அதை இன்னும் கூர்த்தீட்டி கொடுக்குறீங்க. கத்தியை குத்துறதுக்கு ஒருத்தன் பழகி கொடுக்குறாங்க, நீங்கள் கத்தியை தீட்டி அவன் கையில் கொடுக்குறீங்க. அப்போ எதிர்காலத்தில் நான் சொல்றது இன்னைக்கு இல்லை, இன்னைக்கு இருக்கக்கூடிய 10-15 வயசு பையங்க 30 வயசு பையனாகும்போது இப்போ பட்டாக்கத்தியில் ரோட்டில் அப்படியே டர்ன்னு எடுத்துகிட்டு வீடியோ போடுறாங்கல்ல, கத்தி எடுத்துகிட்டு பர்த்டேக்கு அவன் வீடியோ எதை பார்த்து இன்ஃப்ளூன்ஸ் ஆகி போகிறான்? இவங்க பண்ணுற படங்களை பார்த்து தானே. இதில் வர்ற வில்லனுக்கு கொடுக்கக்கூடிய பில்டப்பு, அவன் லைஃப் ஸ்டைலு, அதை பார்த்து இவன் மயங்குறான்ல. ஸோ ரவுடித்தனம் பண்ணால் நம்ம இவ்வளோ பெரிய ஆளாகலான்னு அவனுக்குள்ள ஒரு எண்ணத்தை விதைச்சது தமிழ் சினிமா தானே, சினிமாக்கள் தானே. நீங்கள் வில்லனை பற்றி சொல்லும்போது தான் தோணுது, தனி ஒருவனில் அது பாட்டாகவே வச்சுட்டாங்க, தீமை தான் வெல்லும்னு. இதுக்கப்புறம் ரீசெண்டாக வர எல்லா படங்களையுமே வித்யுத் ஜமால் செமடா அப்படிங்கிறாங்க, நாகார்ஜுனா செமடா அப்படிங்கிறாங்க. ஹீரோவுக்கு அவ்வளோ இது இல்லை, வில்லனை தான் மக்கள் ரசிக்க ஆரம்பிச்சிட்டாங்களோ? இல்ல கமர்ஷியல் சினிமால வில்லன் தான் வந்து ரஜினி ஆரம்பத்தை வில்லன் நடிச்சு ரசிச்சாங்க, ஆனால் அவர் வயலன்ஸே பண்ணலை. நீங்கள் அதுதான் நீங்கள் என்ன இல்லை. நான் இப்போ நீங்கள் நம்மகிட்ட காலகட்டம் சொல்லும்போது அதிகபட்ச ஃபைட்டு வந்து ஜாக்கி சான் படத்தில் நம்ம ரசிப்போம். ஜாக்கி சான் படத்தில் இவ்வளோ வயலன்ஸ் இருக்கா? அது அந்த ஃபைட் எவ்வளோ அழகாக இருந்துச்சு. குழந்தைங்க தானே பார்க்குது. ஈவன் ரஜினி இவர் சொன்னார் இல்லையா, அவன் முன்னாடி கண்ணாபின்னான்னு எதோ அந்த அழகு சுந்தரம் அந்த டான்ஸ் மாஸ்டர் என்னென்னமோ பண்ணுவார், இவர் கடைசியில் டாய் அப்படின்னு ஒரு இது தட்டுவார், அவன் கீழே விழுந்துருவான். குழந்தைங்க ரசிக்கிற மாதிரி தானே வயலன்ஸ் அவங்க காமிச்சாங்க. இல்ல சோ அதுக்கான தேவை எங்க இருந்து இல்ல வருதுங்கிறதையும் நம்ம மக்கள் யோசிக்கணும் இல்லையா? நான் வந்து இது ஒரு பிசினஸா பார்த்தோம்னா, ம். எது விக்குதோ அது அதிகமா இவங்க உற்பத்தி ம். பண்றாங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். இன்னைக்கு வந்து வன்முறை நல்லா விக்குது அப்படிங்கிறதுனால தான் வியூயிங் கமாடிட்டி டேஞ்சருக்கு தான் அதிகம். எது டேஞ்சரு, அதுக்கடுத்து செக்ஸு, இதெல்லாம் தான் அதிகம்பாங்க. பட் பாஸ்கரனும் ஈவன் நானும் கேட்குறது என்னன்னா, அதுக்காக அதை நீங்கள் கொடுத்துட்டே இருப்பீங்களா அப்படிங்கிறது.
எவ்வளோ காலம் கொடுக்க போறீங்க? நான் இப்போ வர அதாவது இப்பவும் இல்ல, எப்பவுமே இல்ல, ரசிக்க இதுல ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்குன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா பாத்தீங்கன்னா அட்லீஸ்ட் இந்த வருடம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா பெரிய படங்கள் எல்லாம் நீங்க சொல்ற வயலன்ஸ்ல இருந்தாலும் எதெல்லாம் மோஸ்ட் ப்ராஃபிட்டபிள் அதிகமா காசு சம்பாதிச்ச படங்கள் எதுவும் பாத்தீங்கன்னா ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி தான் இருக்கு, ஒரு டிராகன் இருக்கு, ஒரு பறந்து போ பறந்து போ இருக்கு. இந்த மாதிரி வந்து நிறைய என்ன சொல்றது நம்ம நான் வயலன்ஸ் நான் வயலன்ஸ் கூட சொல்லாம தெரியல, பட் கொஞ்சம் மோர் ரிலேஷன்ஷிப் நோக்கி ஃபீல் குட் மூவிஸ். ஃபீல் குட் கூட இல்ல இல்ல, அதுதான் மனிதர்களை இப்போ நோக்கி போற ஒரு ஆடியன்ஸ் தான் படங்களா தான் டிசைட் இருக்கு. பண்றாங்க. ஒரு பீரியட்ல பார்த்தா ஒரே பேய் படமா வந்துட்டு ஆ, ஒரு பேய் படமா எடுத்தா ஹிட் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. அப்புறம் காமெடி படமா எடுத்திருந்தாங்க. இது வந்து ஒரு லாஸ்ட் ஒரு இந்த கோவிடுக்கு அப்புறம் இந்த இந்த ட்ரெண்ட் வந்து ரொம்ப அதிகமாச்சு. Okay. அதோட பீக்குக்கு நம்ம இப்போ வந்துட்டோம்னு அதுக்கு ஒரு காரணமா நீங்க 3 பேருமே ஓடிடி தளங்கள்லையும் செயல்படுறீங்கும்போது இந்த ஷோவுக்காக சில பேர்கிட்ட பேசும்போது அவங்க சொன்னது என்னன்னா, ஓடிடியில் கொரியன் வயலன்ஸ் படங்களும் அல்லது ஹாலிவுட் வயலன்ஸ் படங்களும் அதிகமாக பார்க்கப்படுவதாகவும், அதை பார்க்கறது எல்லாமே 18 to 23 பசங்க அப்படிங்கிறனாலையும், படம் யாராவது பண்ணணும்னு சொல்லி ஓடிடியில் முதல்ல பேசும்போது வயலன்ஸ் இருக்குங்களா, அப்போ தான் கொஞ்சம் ஓடிடியில் ஓடும் அவங்க கேட்கறதாகவும், அதனால இவங்க கொஞ்சம் வயலன்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுக்கறதாகவும் ஒரு தரப்பு சொல்லுது. இது எந்த அளவுக்கு உண்மை? தெரியல. இல்ல இப்போ என்னன்னா ஏன்னா ஸ்குவிட் கேம் இருக்கு இல்லையா, ஸ்குவிட் ம். கேம் வந்து எல்லாராலையுமே பார்க்கப்பட்டுச்சு. அதாவது குழந்தைங்க பெரியவங்க எல்லாரும் பார்த்தாங்க. அது மாதிரியான வயலண்டான கண்டென்ட் இருக்கவே முடியாது. பிரேக்கிங் பேட், பீக்கி பிளைண்டர்ஸ், நீங்க எந்த நல்ல ஃபேமஸான எதை வேணாலும் தேடி பார்த்தீங்கன்னா அது வயலண்டான வெப் சீரிஸாக தான் இருக்கும். தமிழ்ல இப்போ எடுக்கக்கூடிய வெப் Game of சீரிஸ் Thrones. அது மாதிரி கேம் ஆஃப் த்ரோன்ஸ், கிளாசிக். எல்லாருமே கேம் ஆஃப் த்ரோன்ஸ் தான் வெப் சீரிஸ்னாலே கேம் ஆஃப் த்ரோன்ஸ் தான் சொல்லுவாங்க. இது எல்லாமே வயலண்ட் தான் இதோட பேஸாக இருக்கும். இதை தான் இன்னைக்கு எல்லாருமே அதிகமாக கன்சியூம் பண்ணுறாங்க. இன்னொரு பக்கம் கொரியன் படங்கள் வந்து நிறைய பார்க்க ஆரம்பிக்கிறாங்க, அனிமே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அனிமேல அவ்வளோ வயலன்ஸ் இருக்கும். அனிமேல வந்து வயலன்ஸை வந்து எக்ஸாகரேட் பண்ணி இன்னும் காட்டுவாங்க. அப்படியே ஒருத்தன் கழுத்தை வெட்டினோன்னா அருவி மாதிரி பிளட் வந்து வெடிச்சு வரும். மக்களுக்கு வந்து அதுவும் யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் இந்த சினிமாவில் ஆர்வமாக இருக்க பசங்க எல்லாருமே குவென்டின் டாரண்டினோவை தான் அவங்களுக்கான ஒரு முன்மாதிரியாக வச்சுக்கிறாங்க. குவென்டின் டாரண்டினோவோட இதுவே அந்த வன்முறையில் இருக்கிற அந்த அதை வந்து க்ளோரிஃபை பண்ணக்கூடியதாக, ரெட் பிளட், ஆமாம் பிளட்டை வந்து ரொம்ப க்ளோரிஃபை பண்ணுறதா தான் இருக்கக்கூடியதாக இருக்குது. அதாவது நான் சொல்கிறது அந்த கண்டென்ட் இல்லை, அந்த அந்த சண்டை காட்சிகள் வந்து அந்த மாதிரி அமைக்கப்பட்டதாக தான் இருக்கும். அப்போது இவங்க வந்து எதை கன்சியூம் பண்ணுறாங்கன்னா, அதனால தான் ஆரம்பத்தில் சொன்னேன் 2000 இந்த 15-16க்கு பிறகு ஓடிடியோட வருகை, இன்னொரு பக்கம் இன்டர்நெட்டோட வேகம் இன்க்ரீஸ் ஆனது, நம்ம ரீல்ஸு, இந்த சிசிடிவி ஃபுட்டேஜ் அதிகமாக நம்ம பார்க்க ஆரம்பிச்சது அப்படின்னு ஆடியன்ஸோட தேவைகள் மாறிடுச்சு. அவனுக்கு வந்து இந்த ரெகுலர் ஃபைட்டு போர் அடிக்குது. அவனுக்கு ஹி நீட்ஸ் மோர் அப்படிங்கிற அந்த இடத்துக்குள்ள போகும்போது இன்னொன்னு ஒண்ணு சொல்றேன், சாரி இன்டரப்ட் பண்றதுக்கு. இப்ப மிஷன் இம்பாசிபிள் எடுத்துக்கிட்டீங்கன்னா இப்ப லேட்டஸ்டா லாஸ்ட் பார்ட் வந்துச்சு. அதுல வந்து நீங்க சொல்ற மாதிரி கோரியான ஆக்ஷன் இருக்காது. அதுல வந்து ஆக்ஷன் இருக்கும், ஆனா அது வந்து வயலன்ஸ் கிடையாது. ஆனா அதை பார்த்துட்டு பெரும்பான்மையான கருத்து என்ன வந்துச்சுன்னா, ஆக்ஷன் பத்தல, ஆக்ஷன் வந்து என்ன மிஷன் இம்பாசிபிள்ல ஆக்ஷன் இல்லையா அப்படின்னு. அதாவது அங்க வந்து ஒரு ஒரு 10 நிமிஷம் சீக்வன்ஸ் நினைக்கிறேன். அவர் வந்து தண்ணியில இருந்து எஸ்கேப் ஆகிற சீக்வன்ஸ் சூப்பரா எடுத்திருப்பாங்க. அந்த படத்துல ஃபிளாஸ் இருக்கா இல்லையாங்கிறதுக்குள்ள நான் போக விரும்பல. பட் ஆனா அவங்களே ஒரு பாயிண்ட்ல வந்து எந்த மாதிரியான ஆக்ஷனுக்குள்ள நம்ம போகணும் அப்படின்னு ஒன்று ட்ரை பண்றாங்க. பட் அதுக்கான ஃபீட்பேக் என்ன வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்ஷன் பத்தல, எனக்கு இன்னும் அது தேவைப்பட்டுச்சு, என்ன சண்டையே போடல, ரொம்ப கம்மியா இருந்துச்சு அப்படின்னு. ஸோ ஒன் ஆஃப் தி பிக்கெஸ்ட் ஃப்ரான்ச்சைசிஸ் இன் த வேர்ல்ட், அங்கேயே வந்து தேவை வந்து இதுவாக தான் இருக்கு. ஸோ இப்போ இந்த அப்படி இந்த இருக்கிறப்போ டார்க் நைட் படம் இருக்கு இல்லையா, பேட்மேன் டார்க் நைட் படம் எடுத்து எல்லாருக்கும் பேட்மேன் தான் பிடிக்கும். ஆனால் இப்போ எல்லாருக்கும் ஜோக்கர் ஜோக்கர் பிடிக்கும். பிடிக்குது. ஏன்னா அந்த வயலன்ஸ் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அதில் வந்து அதுவும் அந்த வயலன்ஸ் இருக்குல்ல, ஜோக்கரோட வயலன்ஸ்ன்றது எந்த நீடுமே இல்லாத ஒரு வயலன்ஸ். அது வந்து மக்களை பயங்கரமாக ஒரு 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 சின்ன சேஞ்ச் கொடுக்குது. அவங்களுக்கு அந்த மாதிரியான ஒரு வில்லனை பார்க்கணுன்னு ஆசை இருக்கு. அப்போ அந்த மாதிரி ஒரு வயலன்ஸ் நம்ம தமிழ் படத்தில் நடக்கும்போது அவங்க பயங்கரமாக என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ஒன்ஸ் பீப்புள் எதை அதிகமாக விரும்ப ஆரம்பிக்கிறாங்களோ அதை கொடுக்க ஆரம்பிக்கிறோம். ஆனால் அது ஒரு இடத்துல திகட்ட ஆரம்பிக்குது அவங்களுக்கு. இன்னைக்கு வந்து ஏன் வந்து பெரிய படம்லாம் ஃபெயிலியர் ஆகுது அப்படின்னா, இந்த வன்முறை வந்து அவங்களுக்கு போர் அடிக்குது. இது சரி ஓகே, இதை தான் பார்த்துக்கிட்டே இருக்கும். ஏன்னா எல்லாமே எலிவேஷனுக்கு தான் யூஸ் பண்ணுறாங்க இந்த வன்முறையை. சார் சொன்ன மாதிரி கத்தி வச்சு ஒருத்தன் குத்துறது அப்படிங்கிறத ஒரு எலிவேஷன், ஓ ஹீரோ இப்போ என்ன பண்ண போறாரு அப்படிங்கிற அந்த எலிவேஷன் தான் படம். பெரிய ஹீரோ படம்ன்றதே எலிவேஷன் தான். ஏதோ ஒன்று பண்ணி அவர் பயங்கரமா எலிவேட் பண்ணுவாங்க அவரோட இமேஜை. அதுதான் இப்போ வன்முறை. பாஷால ஒரு எலிவேஷன் இருக்குங்க. பாஷா எப்போ திருப்பி அடிப்பாருங்கிற எலிவேஷன், அது வந்து ஹார்ம்லெஸ். ஆனால் அதுலேயும் வயலன்ஸ் இருக்கு. பட் அதனுடைய லெவல் பார்க்கணும். நீங்கள் பேசும்போது 2 விஷயம் இப்போ என்ன சொன்னேன், இது ஏன் இப்படி இருக்குன்னு சொல்றீங்க. இது இப்படி இது சரியா தவறான்றதான் எப்பயுமே சமூகத்து முன்னாடி நம்ம வைக்க வேண்டிய கேள்வி. இப்படி இது சரியா தவறா,
எல்லாமே சாதிச்சு முடிச்ச 70 வயதுக்கு மேற்பட்ட ஹீரோக்கள் இது செய்கிறது சரியா தவறு. அப்புறம் இன்னொரு விஷயமும் இருக்குது. வயசுல ஆகாத ரவுடித்தனமெல்லாம் பண்ணியிருப்பான். எல்லா அயோக்கியத்தனம் பண்ணியிருப்பான். அவன் 60 வயசுக்கு மேல போதும் எல்லாம் பார்த்தாச்சு. இனிமேல் வந்து நான் வந்து நிம்மதியா 4 பேருக்கு நல்லது செய்கிறேன் என்று சொல்லக்கூடிய ரவுடிகளுமே நம்ம பார்த்துருக்கோம். அப்படி இருக்கும்போது இவங்க தான் இவ்வளோ சாதிச்ச பிறகு வந்து இந்த வயசுக்கு அப்புறம் இவங்க இந்த மாதிரி படங்களை வந்து வளர்க்கிறது வந்து ஆரோக்கியமே கிடையாது. அதுதான் சொல்ல வரேன். நீங்கள் வந்து மறுபடியும் வந்து இந்த வயலன்ஸை வந்து அதை வந்து என்ஜாய் பண்ணுற விதத்தில் கொடுக்கக்கூடாது. இப்போ இன்னும் சொல்லணும்னா செக்ஸும் வயலன்ஸும் தான் ரொம்ப ஆதாரமான உணர்வுகள். அது ரெண்டையுமே எவ்வளோ தூரம் எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியுமோ பண்ணிக்கிட்டு தான் இருக்குது தமிழ் சினிமா. ஆனால் அதில் வந்து காலகட்டத்துக்கு ஏற்ற மாதிரி அதனுடைய ஸ்கேல் மாறிக்கிட்டே இருக்குது. வயலன்ஸ் வந்து மோர் டேஞ்சரஸ். எந்த மாதிரி மோர் டேஞ்சரஸ்னால் நம்ம ஊரில் நீங்கள் நடக்கிற நிகழ்ச்சிகளை பாருங்கள். 12 வயசு பையன் 13 வயசு பையன் ஸ்கூல் பசங்கள்லாம் போய் கத்தி எடுத்துகிட்டு போய் வெட்டுறதெல்லாம் பார்க்குறோம். இப்படி இருக்கிற ஒரு சொசைட்டியில் வயலன்ஸை வந்து ரசிக்கக்கூடியதாகவும் வயலன்ஸ் பண்ணக்கூடிய அடியாட்கள்லாம் வந்து வசதியாக ஒரு நல்ல லைஃப் ஸ்டைலில் இருக்காங்கிற மாதிரி காமிக்கிறது எவ்வளோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்துங்கிறத பொறுப்புள்ளவங்க யோசிக்கணும். அதுதான் பாயிண்ட். இது 1000 வியாபார நியாயங்கள் நீங்கள் சொல்லலாம். ஒரு பொருளில் கலப்படம் பண்ணுற வியாபாரி என்ன சொல்கிறான், எனக்கு கட்டுப்படி ஆகலை, பாலில் நான் ஏன் தண்ணி ஊற்றுறேன்னா எனக்கு கட்டுப்படி ஆகலைங்கிறான். அது சரின்னு நீங்கள் ஒத்துக்கிட்டீங்கன்னா எல்லாத்தையும் ஒத்துக்குவீங்க. தேவர்மானில் அந்த ஒரு ஃபைட்டு பயங்கர வயலன்ஸ் 2 பேருமே. ஆனால் அதுக்காக ஒரு கதை வச்சு அந்த கதைக்கான நியாயமாக ஒரு அப்படி ஒரு ஃபைட் வைக்கிறான். அப்படின்னு வச்சுட்டேன்னு சொல்லும்போதும் கடைசியாக ஒரு டைலாகோடு முடிக்கிறாரு. அந்த மாதிரி இப்போ படம் பண்ணுறவங்க ஆக்ஷன் படம் பண்ணி அதில் ஆக்ஷன் கொண்டு வராங்க. மற்றபடி பட் அதுலயும் இப்போ அசுரன் எடுத்துக்கிட்டீங்கன்னா அவர் கடைசியில என்ன சொல்றாரு, என்னன்னா இப்போ நம்ம 2 பக்கத்துலயுமே எக்ஸாம்பிள் அதுதான் எடுத்து சொல்றேன். காட்ட முடியும். அதுதான் சொல்கிறேன். அது இருக்குது. ஆனால் இப்போ வர்ற படங்கள் ஈவன் கூலி, தக் லைஃப், மதராசியே ஆகட்டும், ஃபைட்டுக்காகவே எடுக்கப்பட்ட படங்களா உங்களுக்கு தோணலையா? இப்போ நீங்க பாத்தீங்கன்னா மட்ராசி பார்த்துட்டோம். மட்ராசி எனக்கு ஆக்சுவலி ஓரளவுக்கு பிடிச்சிருந்தது. ஏன்னா நீங்க இப்போ நம்ம பேசுற அந்த வயலன்ஸ் கலாச்சாரத்தை பத்தி தான் அவங்களும் படத்துல பேசியிருக்காங்க. அது ஒரு ரொம்ப ரெலவெண்டான படம். பட் இஃப் யூ டேக் கூலி ஆர் தக் லைஃப் ஃபார் எக்ஸாம்பிள், அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த எழுத்துல இல்லாத நேர்த்தி இல்லாதது மக்களோட ஃபீட்பேக்லயே தெரிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இருக்கிறப்போ அது கண்டிப்பா உங்களுக்கு ரெஸ்பான்ஸ்ல வந்துரும். அது வந்து நம்ம தனியா பேசணும் ஒரு தனியா எடுத்து காட்டணுங்கிற அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். அது வந்துரும். ஏன்னா இப்போ எந்த வயலன்ஸுமே நீட்லெஸ் வயலன்ஸா ஃபீல் ஆச்சுன்னா மக்கள் அதை நிராகரிச்சிருவாங்க. ஆனா என்ன ஒரு யோசிக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குன்னா, நமக்கு எப்பவுமே வந்து ரிபல்ஸை பிடிக்கும். கேரக்டரா சொல்றேன். அதாவது ஒருத்தன் வந்து ஒரு விஷயத்துக்காக போராடுறான். இருக்கிற நீதிகளை வந்து தாண்டி அவன் வந்து நீதிக்காக, அதாவது இருக்கிற ரூல்ஸை தாண்டி ஜஸ்டிஸ்க்காக போராடுறான் அப்படின்னு ஒன்று இருக்கிறப்போ, அந்த மாதிரி கேரக்டர்ஸ் நமக்கு ஜென்ரலாவே ரொம்ப ஈஸியா வந்து ரிலேட்டபிளா இருப்பாங்க. அட்மையர் பண்ணுவோம் நம்ம இல்லையா? ஸோ அப்ப அந்த மாதிரி இருக்கிற கேரக்டர்ஸ்லாம் யாரா இருக்கிறாங்க? இப்போ நாயகன் இருக்காரு, நாயகன் பேசினாரு. நாயகன்ல அவன் என்ன பண்றான்? அவன் வயலன்ஸ் பண்றான். ஆனா ஏன் பண்றான்? ஸோ அங்கதான் அது வந்து ரிலேட்டபிளா மாறுது. ஸோ இப்போ நம்ம எடுக்கக்கூடிய கேரக்டர்ஸ், நம்மளோட லீட் கேரக்டர்ஸ் எல்லாருக்குமே அந்த 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 தேவை இல்லை. அதுதான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒரு மிகப்பெரிய இப்போ ஒரு கேப்பா பாக்குறேன். இப்போ மட்ராசியில ஏதோ ஒரு தேவை இருந்துச்சு. ஆனா கூலியில அந்த தேவை இல்லை. அது வெறும் ஒரு ரிவெஞ்சா தான் இருக்கே தவிர ஒரு லார்ஜர் தேவையோ இல்ல ஈவன் பர்சனல் தேவையாவுமே இல்ல. அப்போ அங்கதான் வந்து ஒரு ஒரு அப்ப இது வந்து வெறும் என்ன சொல்றது, கிமிக்காக வந்து வச்சிருக்காங்க. அது வந்து வெறும் என்ன சொல்றது, இப்படி பண்ணா யங்ஸ்டர்ஸ்க்கு பிடிச்சு போயிடும் அப்படின்னு வச்சிருக்காங்க அப்படிங்கிற ஒரு இதுக்கு வருது. இப்போ நீங்கள் சொல்ல பாயிண்ட்லேயே நாயகன் தேவர்மான்லாம் ஒரு நல்ல கதை. அந்த கதையில் அந்த வயலன்ஸ் வந்து அந்த கதையில் ஒரு முக்கியமான ஒரு அங்கம். அதை காட்டணும். அதையும் ஓரளவுக்கு அவங்க வந்து சரியாக தான் காட்டியிருந்தாங்க. இப்போ வந்து வன்முறைக்காகவே எடுக்கிற மாதிரி இருக்குது. இப்போ கதைகளே இல்லையே. இப்போ அதிசா ஒன்று சொன்னார், அது வன்முறை போர் அடிச்சு போய் தான் படமெல்லாம் ஃப்ளாப் ஆகுது. அப்படிலாம் இல்லை. அந்த படம் நல்லா வேறு விஷயங்கள் நல்லா இல்லை, அதனால ஓடலை, அவ்வளோதான். மற்றபடி வன்முறையை வந்து நீங்கள் வந்து அதோட இம்பேக்டை வந்து டைல்யூட் பண்ணவே முடியாது. அது என்னன்னா அதிஷா, இப்போ கமல் நாயகன் அவர் வந்து கதைக்காக ஒரு வயலன்ஸ் வைக்கிறார். அதை தாண்டி நீங்கள் ரஜினி எடுத்துக்கிட்டா கூட தளபதியில் ஃபர்ஸ்ட் ஃபைட்டு தான். நடு ஒரு இதுக்கு முன்னாடி கையை வெட்டுவார், அதுவும் ஃபைட்டு தான். ஆனால் அதெல்லாம் தாண்டி நம்ம மனசில் நிற்கிறது நானும் நீங்க மாட்டேங்கிற வரியோ, சின்ன தாயங்கிற வரியோ. தளபதியில் வயலன்ஸே நிற்காது, நிற்கல, காட்சிகள் தான் நிற்கும். அந்த மாதிரி இப்போ பண்ண மாட்டேன். அதுக்கு என்ன ரீசன் நான் பார்க்குறேன்னா, அன்னைக்கு இருந்த நிலைமை வேற, இப்போ என்னன்னா எலிவேஷன் கதைக்காக ஒரு எலிவேஷன் தேவைப்படும். பாஷாவோட இன்டர்வெல்ல இன்டர்வெல்ல பாஷால இன்டர்வெல்ல ஒரு எலிவேஷன், அது கதையில இருந்து அந்த எலிவேஷன் நடக்கும். இன்னைக்கு எலிவேஷன் வச்சு தான் கதை எழுதுறாங்க. அதே எலிவேஷனா ஒரு இந்த இடத்துலலாம் ஒரு பீக் மூமெண்ட், 6 பீக் மூமெண்ட் வேணும், 6 இடத்துல எலிவேஷன் வேணும், 6 இடத்துல ஆடியன்ஸ் வந்து பயங்கரமா கை தட்டு. அதான் கரெக்ட் தான். அந்த பாயிண்ட் தான் கதை எழுதுறாங்க. அதை சுத்தி கதை இப்போ இது என்ன வயலன்ஸே இல்லாம என்னங்க எவ்வளவு படம் கமல் எடுத்துருக்கு. உதாரணமா சொல்றேன், போலீஸ் ஸ்டேஷன் முன்னாடி கலெக்டர் முன்னாடி ஒரு சீனு எலிவேஷன் வேணும். தளபதியில் என்ன பண்ணாங்க, வீரதீர சூரன்ல என்ன பண்ணாங்க, ஆமா டைலாக் அதுல வந்து ஃபுல் டைலாக் தான். 6 ஜென்ஸ் உட்காந்து பேசுறது நம்ம மனசுல அந்த காட்சி நின்னுச்சு.
வீரதேசம்ல அப்படி உட்காந்தெல்லாம் பேசுகிற டைமே இல்லை. எனக்கு எலிவேஷன் தேவை. அவ்வளோ பெரிய தூக்கி வச்சுட்டு அதை எப்படி கொண்டு போனாரு அதெல்லாம் லாஜிக்கெல்லாம் எதுவும் தேவையில்லை. அதுதான் அதில் பீக்கு. ஆமா. இல்ல எனக்கு என்னன்னா அதுக்கு தான் நான் ஆரம்பத்துல சொன்னேன். இந்த நம்பகத்தன்மையை நோக்கி போறதுன்றது இருக்குல்ல. இன்னைக்கு எலிவேஷனும் வேணும், ஆனா நம்பகத்தன்மையும் வேணுங்கும் போது தான் வைலன்ஸ் வந்து இவ்வளோ டீப்பான அதாவது ரியாலிட்டியை நோக்கி அவங்க போறாங்க. அது தப்பு சரின்றதை தாண்டி இல்ல நான் இந்த அதை இந்த வருடத்துல வந்த ரீசன் படங்கள்ல நம்ம மனசுல நல்ல படங்கள் நம்ம சொல்றது வந்து உதாரணம் நல்லா ஓடின படம் டூரிஸ்ட் ஃபேமிலி, சூ ஃப்ரம் சோன்னு ஒரு படம் கன்னடத்துல ஓடுது. அப்புறம் வந்து டிராகன் பிரமாமா ஓடிச்சு. இந்த படங்கள் எங்க வயலன்ஸ் இருந்துச்சு? அப்ப வயலன்ஸ் வந்து டிராகன் யங்ஸ்டர்ஸுக்கு ஒரே பிடிச்சது கச்சா பொருள் வயலன்ஸ்ன்ற முடிவுக்கு ஏன் வரணுங்கிற கேள்வியே இருக்கு. இது தேவையாங்கிற கேள்வியெல்லாம் இருக்கு. ஏன்னா தமிழ் நினைச்சா எக்ஸலண்டா ஒரு உலகத்தரத்துக்கு ஒரு நல்ல படத்தை அவரால் கொடுக்க முடியும். அவர் அந்த இது முயற்சியை பண்ணாம அவர் ஏன் மறுபடியும் இதுக்குள்ள போகணும்? இப்போ கமல் ரஜினி சேர்ந்து நடிக்க போறதா ஒன்று வருது. அதை லோகேஷ் கனகராஜ் டைரக்ட் பண்ண போறதா சொல்றாங்க. எனக்கு வந்து பதற்றமா இருக்கு. ஜெயிலரையும் இதையும் மிக்ஸ் பண்ணி ஒன்று பண்ணிடுவாங்களோன்ட்டு. இவங்களுக்கு அப்போ இது வந்து அப்பட்டமான சுயநலவாதம் தான். நீங்க வந்து சமூகத்து மேல எந்த அக்கறையும் இல்லாம பணம் பண்றதையும் நம்பர்ஸ்லையும் இது வந்து நாங்கள் ஒரு கலைஞர்கள் இதில் போறது வந்து அவ்வளவு மரியாதைக்குரிய விஷயம் இல்லை. இல்ல மக்களும் நான் மக்களை ப்ளேம் பண்ணணும்னு நான் சொல்லல. பட் ஆனா டிமாண்ட் வந்து கொஞ்சம் மாறுற வரைக்கும் சப்ளையும் ஹூ கிரியேட்ஸ் த டிமாண்ட்? நீங்க தொடர்ந்து டிராகனும் மக்கள் நீங்களே ரசிக்கத்தான் வந்து செஞ்சாங்க. ஒரு எனக்கு என்னன்னா நான் ஒரு ஹைப்போதெட்டிக்கல் சுச்சுவேஷன் கேட்கிறேன். இப்போ ரஜினிகாந்த் வந்து டிராகன் மாதிரி ஒரு படம் நடிச்சிருந்தா ரஜினி ஃபேன்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். ரஜினிக்கு அந்த ரஜினி வயசு இல்லைங்க. இல்ல 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 நான் ரஜினிகாந்த் இல்ல சொல்றது இல்ல ஒரு சும்மா ஒரு ஒரு இல்ல ஒரு ஹைப்போதெட்டிக்கலா ஓகே சொல்றேன். ஒரு டூரிஸ்ட் ஃபேமிலி இல்ல எடுத்துக்கிறேன். நான் இல்ல சொல்றேன் வந்து நான் சொல்றேன் ஓடி இருக்கும். ரஜினிகாந்த் டிராகன் மாதிரி நடிச்சிருந்தா மிஷ்கின் கேரக்டர் நடிச்சிருந்தா நான் அக்செப்ட் பண்ணுவேன்ல. மிஷ்கின் ரஜினி பண்ணியிருந்தா எவ்வளவு நல்லா நீங்க இருந்திருக்கும். ஏன் ஏன் நான் இதை கேட்கறேன்னா நீங்க ஏன் என்ன ரஜினிக்கு போய் ஸ்பெசிஃபிக்கா நான் ஏன் கேட்கறேன்னு நான் சொல்றேன். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா காலாவா இருக்கட்டும், வேட்டையனா இருக்கட்டும், எல்லா படத்துக்குமே ஃபேன்ஸ் கிட்ட இருந்து வந்து பெரும்பான்மையான ஃபீட்பேக் வந்து தலைவர் மாசு பத்தல, தலைவர் வந்து இது பத்தல. அதுதாங்க காலாக்கு எஸ்பெஷலி வந்துச்சு. காலா அதுதாங்க வந்து ஒரு நீங்க நல்ல படம் ஓகேவா, அதை யாருமே வந்து இது அதுதான் மேடம். பண்றது இல்ல. சோ ஆடியன்ஸை நீங்க தான் கிரியேட் பண்ணி வச்சிருக்கீங்க. அந்த ஆடியன்ஸை மாத்துறதுக்கும் உங்களால முடியும். ரஜினி ரஜினிக்கு மேஜிக்காங்க. மாச எஸ்கலேட்டர்ல இன்னைக்கு ஒண்ணும் இல்லைங்க. ரஜினி வந்து இன்னைக்கு ராகவேந்திரான் 100வது படம் நடிச்சவருங்க அவரு. ஆமா அவர் இன்னைக்கு வேறொரு விதமான படத்தை முயற்சி பண்ணா கைதட்டி வரவேற்பாங்க. நீங்க ஒண்ணு பண்ணவே இல்லை. இவனுக்கு இதுதான் வேணும்னு கொடுத்துட்டு இருக்கிறது வந்து நல்ல விஷயம் இல்லை. ஏன் கமலும் ரஜினியும் ம். அமிதாப் மாதிரி ட்ரை பண்ணக்கூடாது? அவ அமிதாப் வந்து இன்னும் கொண்டாடிட்டு தானே இருக்கோம். இவங்களுக்கு இனிமேல் பணம் எங்கங்க தேவை? இவங்களுக்கு தேவை என்னன்னா 60 வயசுக்கு அப்புறம் இவங்க இன்னும் பிரமாதமான படங்கள் பண்ணாங்கிற பேர் தானே அவங்களுக்கு நல்லது. ஒரு இல்ல பர்சனலா இல்ல ஒரு அவங்க கிரியேட்டரோ இல்ல ஒரு ஆக்டரோ இது பண்ணக்கூடாது இதை தனிப்பட்ட பண்ணணும்னு முடிவுங்க. சொல்றது நம்ம தனிப்பட்ட முடிவு. ஆனால் பட் என்னுடைய கல்லூரி நாட்கள்ல இருந்து என்னுடைய பள்ளி நாட்கள்ல இருந்து நான் வந்து கொண்டாடிக்கிட்டு இருக்க 2 பேருங்க அவங்க. கண்டிப்பா அவங்க இப்படி பண்ணிட்டு இருக்கும்போது எனக்கு கோவம் தான் வருது. ஏன்னா நான் அப்போ காலேஜ் பையனா இருந்தேன்னா நானும் விசில் அடிச்சிருப்பேன். ஆனா எனக்கு இப்போ வயசாகி இப்போ எனக்கு ஒரு பக்குவம் வந்திருக்குல்ல. அந்த அந்த பக்குவம் அவங்களுக்கு என்னோட அதிகமாக வரணும். ரஜினி மாசு நம்ம சண்டை போட்டு பார்த்தே இல்லையா. சும்மா எஸ்கலேட்டர்ல ஏறி உட்காந்தாலே நமக்கு மாசு தாத்தான் இருந்துச்சு. ஈவன் அவர் கமலுக்கு நடந்து வர்றது ஆ. அதுவே பிடிச்சிருந்துச்சுங்க. அப்ப நீங்க அந்த ரஜினியோட இவர் தலையை பட் வெட்டிட்டு ஆனா தன்னை ரசிக்க இன்னைக்கு வைக்கணும்னு இன்னைக்கு அது அவசியமே இல்லை ஒர்த்தா அவருக்கு. இருக்குது. அதுதான் அது அதை யாரு கொண்டு வந்ததுன்னு கேட்குறேன். ஈவன் பிஆரே பண்ணலையே. இப்போ பிரதீப் ரங்கநாதன் தான் இப்போ ஹார்ட் த்ராப். அவரே அந்த ஃபைட் எல்லாம் பண்ண ஒத்துக்க அவர் மாட்டாங்க. எவ்வளவு டீசென்டான பண்ணிட்டு இருக்காரு. எல்லா ஹீரோக்குமே வந்து டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் ஸ்டேஜஸ் இருக்கு. பாத்தீங்கன்னா இப்போ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 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 பிரேக் த்ரூ ஸ்டேஜ்னு சொல்லாமே, ஏதாவது ஒரு புதிய கான்செப்டோ இல்ல ஒரு புது ஐடியாவையோ எடுத்துட்டு ஒரு படம் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஹார்ட் த்ராபா இருக்கணும்னு பார்ப்பாங்க. ஹார்ட் த்ராப் பாய் நெக்ஸ்ட் டோர். அதாவது எல்லாருமே என்னை பார்த்து ரிலேட் பண்ணணும், என் கூட வந்து ஃபீல் பண்ணணும், இல்ல நான் வந்து ரொம்ப அப்பீலிங்கா இருக்கணும், நான் வந்து காதல் நாயகனா இருக்கணும், இல்லைன்னா வந்து நான் பக்கத்து வீட்டு பையனா இருக்கணும், எனக்கு வந்து ஒரு பயங்கரமான ஒரு கனெக்ஷன் நான் ஃபார்ம் பண்றேன். அதுக்கு அடுத்த லெவல் நீங்க பாத்தீங்கன்னா ஆக்ஷன் ஹீரோ தான். எல்லா ஹீரோஸ்க்குமே வந்து இந்த லெவல் அவங்க அச்சீவ் பண்ணிட்டாங்கன்னா அதுக்கு அடுத்தது நான் வந்து என்ன ஒரு ஆக்ஷன் ஹீரோவை நான் எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கணும். ஏன்னா ஸ்கேலாவும் சரி, அவங்களுக்கு வர கதைகளாவும் சரி, அப்பதான் அடுத்த கட்டத்தை நோக்கி போக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ இங்க ஸ்ட்ரக்சர்லயே ஒரு பிரச்சனை இருக்குன்னு நான் சொல்றேன். இல்ல அது நீங்க இதுல வெறும் தவறே இல்லைங்க. correct தான். நீங்க சொல்றது நீங்க சொன்ன தவறே பாயிண்ட் இல்லை. 100% கரெக்ட். அந்த ஸ்டேஜ் இவங்க எல்லாம் தாண்டிட்டாங்கிறது தாண்டி தான் என்னோட வந்துட்டாங்க. கொஸ்டின். அதான் விஜயகாந்தோட கரியர் எடுத்தீங்கன்னா அவரோட லைஃப் கரியர் மாதிரியே இருக்கும். யங்ஸ்டர்ஸ் அது நீங்க அப்புறம் சொன்ன வீரோ கிராஃப் 2 பேருக்குமே பொருந்தும். கமல் அதுல டோட்டலி டிஃபரெண்ட். இல்ல அவர் சின்ன கமலுமே வயசுல கிழவனா காமராசம் பண்ணவர் இல்ல தான். அவர் சின்ன வயசுல கிழவனாலாம் நடிச்சிருக்காரு கமல். ஆமா கரெக்டா. அதெல்லாம் வந்து இல்ல அவர் எனக்கு எல்லா என்னன்னா எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணவர். எனக்கு என்னன்னா அவரை மட்டும் நம்ம ஒரு இது பண்ணி எல்லாரும் அதை பண்றாங்க. ஆனா அவர் முன்னாடி வேற இல்ல இல்ல எக்ஸ்பெரிமெண்ட் இல்ல இல்ல பண்ணிட்டாருங்கிறதுக்காக அவர்தான் நீங்க ஏன் இதை பண்றீங்க இல்ல இல்ல அப்படின்னு அவர் மேல வந்து இது ஏன்னா பண்ற மாதிரி. அவங்கள நம்ம அதிகமா மதிக்கிறதுனால தான் அவங்கள அதிகமா கிரிட்டிசைஸ் பண்றோம். ஓகே ஏன்னா பட் அவங்க கூடவே வளர்ந்தவங்க நம்ம. எனக்கு தெரியுதுல்ல, நான் பார்த்த கமல் இது இல்ல, நான் ரசிச்ச கமல் இவர் இல்ல. அவருக்கு ரஜினி வந்து தலையை வெட்டி தான் தன்னுடைய மாசம் நிரூபிக்கணும்னு அவசியமே இல்லை. ரஜினி வந்து நடந்து வந்தாலே எங்களுக்கு பிடிக்கும். அப்படிப்பட்ட ஒரு ஆட்கள் எல்லாம் சம்பாதிச்சு முடிச்ச பிறகு அவங்களுக்கு இனி வாழ்க்கையில் என்ன மிச்சம் இருக்குன்னா இன்னும் சிறந்த படங்கள் எங்களுக்கு கொடுக்கணும், தமிழ் சினிமாவுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இவங்க பண்ணிட்டு இருக்கிறது தமிழ் சினிமாவுக்கு கான்ட்ரிபியூஷனே கிடையாது.
அவங்க பேருக்கு அவங்க டேமேஜ் தான். இதுக்கு எனக்கு என்ன பதில் சொல்றது இல்லங்க, இது நான் வந்து முழுக்க சமூக நலன் சார்ந்து பேசுறேன், சினிமா சார்ந்து பேசுறேன். நான் வந்து என்ன இளைஞர்களை பாக்குறேங்க, கைதட்டி இப்படி அடிச்சு கத்தியில எடுக்கும்போது ஒரு சின்ன பையன் கஜக்குன்னு சொல்றான், அவன் மனது என்ன மனநிலையில அந்த வார்த்தையை சொல்றேன்னா அவன் கிட்ட கத்தியை கொடுத்தா அப்படி இறக்கி பார்ப்பாங்க. அவன் அது எவ்வளவு பெரிய தப்புங்க அது. ஜென்ரலா கேட்குறேன், இன்னொரு மைக்கேல் மதன காமராஜனோ, இன்னொரு அவ்வை சண்முகியோ, இல்ல இன்னொரு தில்லுமுள்ளுவோ நமக்கு வாய்க்கவே வாய்க்காதா? இத பிசினஸ் தான் டிசைட் பண்ணும். நான் வந்து நீங்க அந்த business ஃபீல்ட்ல இருக்கிறதுனால நான் கேட்குறேன். என்ன சொல்றேன், பிசினஸா தான் இதை பாக்குறேன். வேட்டையனோட வெற்றின்னு ஒண்ணு இருக்குல்ல, வேட்டையனுக்கு கிடைச்ச வெற்றி ஒருவேளை ஜெயிலரை விட ஹரிஷா, வேட்டையன் அதிகமா என்கிட்ட பண்ணல ஜெயிச்சிருந்தா. உங்ககிட்ட பண்ணல. ஆமா நம்ம சில காம்ப்ரமைஸ் பண்ணி ஜெயிக்கணும்னு பண்ணா ஆமா அதுக்கு ஒரு குறைந்தபட்ச நியாயம் இருக்கு. அவங்க எல்லாம் சம்பாதிச்சு வச்சிருக்கவங்க, அவங்க இன்னும் கொஞ்சம் சம்பாதிக்கணுன்ற ஒரு அவசியம் இல்லை. நல்லது செய்யலாம்னு நான் நினைக்கிறேன். இல்ல அவங்க நல்லது செய்யட்டும். என்னன்னா அவங்களோட பிசினஸ்னு ஒண்ணு இருக்குல்ல பஸ், அவங்க சம்பளம்ன்றதே ரொம்ப பெரிய சம்பளமா இருக்கு. அப்போ இவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க, ஒரு ப்ரொடியூசரோ யாரோ ஒருத்தர் இன்வெஸ்ட் பண்றாங்க. அப்போ அந்த பணத்தை அவங்க திருப்பி எடுக்கணும்னா அவங்களுக்கு ஒரு மினிமம் கேரண்டி ஸ்ட்ரக்சர் தேவைப்படுது. எது ஜெயிக்குதோ, என்னன்னா ஒரு ஜெயிக்கிற படங்கள் தான் ஒரு ட்ரெண்டை உருவாக்கும். இப்போ கேஜிஎஃப்பும் விக்ரமும் மாஸ்டரும் இந்த படங்கள் வந்து இந்த கடந்த ஒரு 4 வருஷத்துல எப்படிப்பட்ட படங்கள் ஜெயிக்கணுன்றதை டிசைட் பண்ணுச்சு. கேஜிஎஃப் 2 வந்து மிகப்பெரிய வெற்றி, நம்ம நினைச்சு பார்க்க முடியாத வெற்றி. புஷ்பா வந்து பெரிய பெரிய வெற்றி அடையுது. அப்போ இதுதான் ஒரு பேன் இண்டியா லெவல்ல ஒரு 1000 கோடி எடுக்கக்கூடிய படமா இருக்கும் அப்படிங்கிற ஒரு ட்ரெண்டை வந்து அது உருவாக்கிரும்போது அது ட்ரெண்ட் தான். அது எனக்கு கம்பல்ஷன் கிடையாது. இன்னைக்கு அப்ப என்ன பண்றாங்கன்னா, இன்னைக்கு ஒண்ணு இல்ல, நரசிம்ம அவதார்னு ஒரு படம் வருது, ஒரு அனிமேஷன் படம். அதுல அவ்வளோ வைலன்ஸ், குழந்தைங்களெல்லாம் கூட்டு போய் நம்ம காட்டுறாங்க அந்த படத்தை. ஆனா அதுல பாத்தீங்கன்னா கை காலெல்லாம் பிச்சு போறாரு, ரத்தம் அப்படியே அனிமேல வர மாதிரி தெரிக்குது. அது ஒரு பெரிய வெற்றி அடையுது, 300 கோடி 400 கோடி வசூல் பண்ணுது. அதே இதுல ஒரு சின்ன ஒரு சாஃப்டான ஒரு படங்கள், நம்ம நிறைய இப்ப பேசின படங்கள் எல்லாமே ஒரு 30 கோடி 20 கோடியை ரீச் அவரே சூப்பர் ஷோ இவ்வளவு ஜெயிச்சு அதான் பஸ். குறைந்தபட்சத்துல அவ்வளவு லாபம் ஆனா என்னன்னா இவங்களால அந்த ஒண்ணும் இல்ல. மஞ்சுமல் பாய்ஸ்ல என்னங்க வயலன்ஸ் இருக்கு? அது எப்படி அவ்வளவு பெரிய லோக்கா reach? இருக்குல்ல. அப்ப மஞ்சுமல் பாய்ஸும் சூப்ரம் ஷோவும் இதை ஒரு நிர்பந்தத்தை ஏற்படுத்தாதா? நீங்க 1000 கோடி தான் சம்பாதிக்கணும். இல்ல, அதனாலதான் அந்த படங்கள் ஜெயிக்கிறதுனாலதான் டூரிஸ்ட் ஃபேமிலியோ பறந்து போவோ இங்க சாத்தியமாக ஆரம்பிக்குது. ஆனா அதே நேரத்துல இதோட வெற்றின்றது ரொம்ப குட்டியா இருக்கு, வெறும் ஒரு 50 கோடி 100 கோடியில இருக்கு. ஆனா இவங்க 1000 கோடி எய்ம் பண்றாங்க. எக்ஸாக்ட்லி நீங்க 1000 கோடி எய்ம் பண்ணும்போது அதுதாங்க ஹோல் இந்தியா பேன் இந்தியான்னு போகும்போது அங்க வைலன்ஸ் தான் ஒர்க் ஆகுது, புஷ்பா தான் ஹிட் ஆகுது, கேஜிஎஃப் காந்தாரா ஹிட் ஆகுதுங்கும் போது அவங்க அது மாதிரி 100 படம் வரணும், இது மாதிரி படம் வரவே கூடாதுன்றது தான் ஒரு ஆரோக்கியமான சமூகமா இருக்கும் நான் நினைக்கிறேன். இல்ல ஒரு பக்கம் நம்ம இப்ப இப்படி பேசுறவங்களே ஏன் வந்து நம்ம தமிழ் சினிமாக்கு வந்து 1000 crores-க்கான படம் இல்ல இல்ல அப்படின்னு அப்படின்னு பேசுவாங்க. அது யாரும் சொல்லலைங்க, அது இல்ல, இவங்க தான் கிரியேட் இருக்கு, இருக்கு. எனக்கு அந்த பாருங்க. இப்போ உங்களுக்கும் எனக்கோ காமன் ஆடியன்ஸுக்கோ அவங்க 1000 கோடி சம்பாதிக்கணுங்கிறது கம்ப்ளைண்டா இருக்கா, வருத்தமா இல்ல இருக்கா? இப்ப அப்படி பேச முடியலல, அதுதானே பிரச்சனை. இல்ல, அது ஏன் அது- பாக்ஸ் ஆபீஸ் அது வந்து ஒரு பிரச்சனை. இந்த ஒப்பீனியனை மக்களுக்கு இந்த நடுவுல ஒரு இந்த பேச்சு ஒப்பீனியனை யாரு கிரியேட் பண்றா? 1000 கோடி சம்பாதிக்கணும் தமிழ் சினிமான்னு யார் ஒப்பீனியன்? அதுல இருக்கிற யாரு? ப்ரொடியூசர்ஸ் அவங்க சில பேர், அது அவங்க சுயலாபத்துக்காக பண்றாங்க. சமூகம் அதை எதிர்பார்க்குது அவங்க கிட்ட. யாருக்கு 1000 கோடி போனா எனக்கு என்ன? அது பிரச்சனை இல்லை. எனக்கு நான் நல்ல படம் வரணும், கன்சியூமரை நான் அதான் எதிர்பார்ப்பேன். நான் பார்க்குற படம் எனக்கு சந்தோஷம் தரணும். என் பையனை வந்து அது வந்து அவனை கெடுக்காம இருந்தா போதும். இதுதான் எனக்கு வேணும். நீ இதை செய்யறதுக்கு வக்கில்ல. நீங்க 1000 கோடி சம்பாதிச்சாலும் 10,000 கோடி சம்பாதிச்சா எனக்கு என்ன? கிடையாதுங்க. நீங்க வந்து முதல்ல நம்ம ஒரு கன்சியூமர், நம்ம கொடுக்குற காசுக்கு அந்த படம் நியாயம் பண்ணணும். அதுக்கப்புறம் அது சமூகத்துல தீய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடாது. ஒரு கலையுடைய மினிமம் நீடு இதுதான். நீங்க இந்த ஸ்கேலை விட்டுவிட்டு ஃபாரின்ல இருந்து இது வருது இல்லைங்களா, அது கெடுக்குது, நானும் கொஞ்சம் கெடுத்துக்கிறேன்றது வந்து பொறுப்புள்ள பேச்சு கிடையாது. நீங்க கெட்டவங்கன்னு நான் சொல்லலை, உங்களுக்கு வந்து சமூகத்தின் மேல அக்கறை இல்லைன்னு நான் சொல்றேன். அதுலேயும் தன்னை வந்து எதிர்கால முதலமைச்சர்களா சொல்லிக்கிட்ட 3 பேர் அதை செய்யக்கூடாது. அது இன்னும் மோசமா இருக்கு, கேட்கறது போலித்தனமா இருக்கு. எனக்கு என்னன்னா, இப்போ அவங்க இந்த படத்தை எடுக்கலனா கூட வேற யாரோ ஒருத்தங்க இதை எடுத்துக்கிட்டு தான் இருப்பாங்கன்னு எனக்கு தோணுது. என்னோட ஊர்ல பாயிண்ட் நிறைய கொலை நடக்குது, நான் கொலை பண்ணல. அதுதான் அவர் சொல்ற கருத்துக்கு நான் வந்து அக்ரி பண்றேன். வைலன்ஸ் இஸ் சம்திங் தட் நீட்ஸ் டு பி ஹேண்டில்டு ப்ராப்பர்லி. நீங்க வந்து ஒரு 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 வன்முறையோட எஃபெக்டை வந்து ரத்தத்தை காமிச்சு தான் காமிக்கணும்னு அவசியமே கிடையாது. பல படங்கள் அதை வந்து நல்லாவே காமிச்சிருக்காங்க. இன்ஃபேக்ட் ஜென்ரலா பாத்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் நம்ம பாக்குறதை விட அது நம்ம மனசுல தான் எப்பவுமே பெருசா இருக்கும். இப்ப நீங்க ஒருத்தங்களை கொல்றாங்க அப்படின்னீங்கன்னா அவனோட ரியாக்ஷனை வச்சே அது எவ்வளவு பெரிய ஒரு கோரமான சம்பவம்னு காமிச்சது எல்லாமே இருக்கு. வருஷமாவும் வில்லனை பழி வாங்கிட்டு தானே இருக்காரு. அவருடைய முதல் ஆரம்ப படங்கள் அப்படி பண்ணிருக்காரு. இல்ல அகிரா குரோசவாவோட அததான் அந்த இந்த படம் இருக்கு இல்லையா, 7 சாமுராய் இருக்குல்ல, 7 சாமுராயில நீங்க பாத்தீங்கன்னா அவரோட மேக்கிங் ஸ்டைலு எப்படி இருக்கும்னா, அடிக்கிறத விட
அடிப்பட்டவங்களை காட்டி தான் அடிச்சதோட இம்பாக்டை வந்து அவர் காட்டுவார். எப்படின்னா ஒருத்தன் வந்து ஒரு குழந்தைய கடத்திட்டு ஒரு குடிசைக்குள்ள போய் ஒளிஞ்சுக்குவான். அப்போ ஒரு சாமுராய் வந்து அதுக்குள்ள போய் அவனை அடிச்சு வீழ்த்துவார். அவர் உள்ள போவாரு, பார்த்தா அவன் வெளியே வந்து விழுவான். இன்னைக்கு வரைக்கும் அது நம்ம நிறைய படங்கள்ல அதை பார்த்துருப்போம், ஹீரோ அடிச்சு பறந்து போய் விழுகிறது அப்படிங்கிறது. ஆனா அவர் அடிக்கிறது கம்மியாகவும் இம்பாக்டை வந்து அதிகமாகவும் கஜினியில அந்த அந்த சவுண்டு தான் நம்ம மைண்ட் வலிக்குது. அசின காட்டலையே நமக்கு. நீங்க ஆனா அந்த இம்பாக்ட் இருந்துச்சு. ஆனா இவங்க எல்லாமே மாஸ்டர்ஸ், இவங்களால வந்து கன்வே பண்ண முடியும். ஒரு வன்முறையை வந்து சாதாரணமாகவே கன்வே பண்ண முடியும். இவங்களுக்கு அந்த டெக்னிக்கெல்லாம் தெரியாமல சினிமாவில் போய் கற்றிருந்த மாஸ்டர்ஸ் தான் எல்லாரும். நேரடியாக இவ்வளோ கொடூரமாக காட்ட வேண்டிய அவசியமே இல்லை. அதுதான் சொல்ல வரேன். சினிமா இப்போ வயலண்டாக எடுக்கணும்னு நான் சொல்லவே இல்லை. வயலன்ஸ் வந்து வயலன்ஸ் வேணும், விஷுவலா அது எனக்கு அவ்வளவு கோரியா காட்டல கிடையாது. கதைக்கு தேவை 2 மணி நேரம் டைரக்டர் கையில் 2 மணி நேரம் 2 மணி நேரம் ஆடியன்ஸ் வந்து நான் சொல்றத கேட்கறதுக்கும் பார்க்கறதுக்கும் ஆடியன்ஸை கூட்டு வந்து காசு கொடுத்து உட்கார வச்சிருக்கேன். அப்போ எனக்கு ஒரு மினிமமாக ஒரு பொறுப்பு இருக்கணும். அந்த பொறுப்பு வேணும் எல்லாருக்கும். எனக்கு ரொம்ப முக்கியம் படும். எனக்கு வந்து வயலன்ஸ் வேணும், நான் வயலன்ஸ் விரும்புகிறேன் அப்படின்னு இல்லை. எனக்கு ஜான் விக் படமும் பிடிக்கும், நோபடி படமும் பிடிக்கும். அதே சமயம் ரொம்ப சாஃப்டான நம்ம இப்போ டூரிஸ்ட் ஃபேமிலி படமும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லா ஜானர்லையும் படங்கள் வரணும் அப்படிங்கிறது தான் என்னோட விருப்பம். ஏன்னா இப்போ நவரசம் மாதிரி தான், எல்லா ரசமும் இருக்கணும் தான். ஒரு சினிமா அப்படிங்கிறது எல்லா ஜானருக்குமான ஸ்பேஸ் தான். அதுல என்னன்னா இந்த ஜானர் மட்டும்தான் ஜெயிக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து எல்லாருக்கும் வந்துருச்சு. அதனால அவங்க என்னன்னா 1000 crore பண்ணணும்னா நம்ம ஒரு வயலண்டான ஒரு படம், அது மலையாள இண்டஸ்ட்ரியவே பாதிச்சிருக்கு. மலையாளத்திலேயே வந்து 1000 crore எய்ம் பண்ணி அவங்க வன்முறையா ஒரு படம் எடுக்கிறாங்க, தெலுங்குலேயும் எடுக்கிறாங்க, கன்னடத்துல எடுக்கிறாங்க. ஏன்னா அது ஜெயிச்சு காட்டிடுச்சு. அப்போ இந்த குதிரை மேலதான் நம்ம பணம் கட்டணும் அப்படிங்கிற அந்த ஒரு மனநிலை வந்துருச்சு. அப்படி இல்லை, எல்லா ஜானருமே ஜெயிக்கும். ஒரு லாபட்டா லேடிஸ் வந்து ஒரு 500 கோடி சம்பாரிச்சு தான் கொடுத்துருக்கு. ஒரு சூஃப்ரம் ஷோ வந்து ஒரு 150 கோடி ஒர்க் பண்ணுது. பாகுபலி மிகப்பெரிய ஹிட்டுங்க. பாகுபலி ஒன்றும் அப்படி ஒன்றும் பாகுபலி மாதிரி ஒரு படமும் ஒர்க் ஆகுது. அப்போ எல்லா மாதிரியான ஜானரும் நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டு பண்றதுக்கான ஒரு ஸ்பேஸ் வந்து தமிழ் சினிமாவில் உருவாங்கணும். ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு 500 கோடி படம் 1000 கோடி படம் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்கனாலே ஓகே, கேங்ஸ்டரு, அந்த கேங்ஸ்டருக்கு வந்து அவர் வந்து இன்னைக்கு ஒண்ணுமே பண்ணாம அமைதியா வாழ்ந்துட்டு இருக்காரு. இது வரைக்கும் இதெல்லாம் பண்ணி 1000 கோடி அச்சீவ் பண்ணவே இல்லைங்க. அதை தான் சொல்றேன். ஆனா அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா இந்த கேங்ஸ்டர் தான் கடைசி வரைக்கும் இதை கொடுக்கும் அப்படின்னு நம்புறாங்க. அப்படி இல்லாம நிறைய கதைகள் இருக்கு, எக்கச்சக்கமான கதைகள் இருக்கு. லோக்கா மாதிரி ஒரு படம் வந்து மலையாளத்துல சாத்தியமாகுது, எம்புரான். அந்த படம் வந்து அது நடக்கல, ஆனா லோக்கல்ல வந்து அது நடக்குது. மஞ்சுமல் பாய்ஸ்ல வந்து அது நடக்குது. ஏன்னா அதுதான் அவங்களோட ஸ்ட்ரென்த். நம்மளோட ஸ்ட்ரென்த் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சு நம்ம படம் எடுக்கணும் அப்படிங்கிறது. ஏன்னா இந்தியா வந்து ஸ்பின் பவுலிங் தான் இந்தியன் பிக்சர்ஸ்ல ஒர்க் ஆகும் அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தெரியணும். தமிழ்ல நம்மளுடைய ரூட்டடா நம்மகிட்ட 1000 கதை இருக்கு. ரூட்டடான கதைகளை நோக்கி நம்ம போக ஆரம்பிக்கணும். இந்த வன்முறை தான் 1000 கோடி கொண்டு வரும், அதுதான் மினிமம் கேரண்டி அப்படிங்கிற அந்த மனநிலையில இருந்து வெளியே வந்தாலே. நீங்க சொல்றது வந்து எனக்கு ஒரு விஷயம் தோணுது, அதையும் சொல்லிடுறேன். ஸ்பின் பவுலிங் தான் இந்தியாவில் ஒர்க் பண்ணலாம். பிச்சு வந்து ஸ்பின்னுக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணுவாங்க. ஆடியன்ஸை இப்படி வயலன்ஸை கொடுத்து ரெடி பண்ணி அப்புறம் வயலன்ஸ் பண்ண எடுத்து அவன்கிட்ட போட்டு 1000 கோடி வசூல் பண்றது இருக்குல்ல, இது என்ன பேச்சுது? இல்ல ஜென்ரலா இப்போ ஒரு பெரிய படத்துக்கு, பெரிய ஹீரோக்கு வந்து படம் அப்படின்னாலே மாஸ் தான் மெயின் இதுவா இருக்கு. எவ்வளோ மாசா இருக்காரு ஹீரோ அப்படின்னு. என்ன டெம்ப்ளேட்ல நம்ம சிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா, மாசு காட்டுறதுக்கு எனக்கு 2 வழி தான் இருக்கு. ஒன்னும் போலீஸா இருக்கணும், இல்லைன்னா வந்து கேங்ஸ்டரா இருக்கணும். இப்ப பாத்தீங்கன்னா 2018 to 20 வரைக்கும் பாத்தீங்கன்னா எல்லாருமே போலீஸ் படம் பண்ணாங்க. நீங்க அது ஆக்சுவலி நானே வந்து எழுதியிருக்கேன். ஃபுல்லா பாத்தீங்கன்னா, அதாவது நான் சொல்றது பிக்கெஸ்ட் ஸ்டார் ஒரு கமல் ரஜினில இருந்தோ இல்ல வந்து விஷால் வரைக்கும் எல்லா டைப்ஸ் ஆஃப் ஆக்டர்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா போலீஸ் கதைகள் பண்ணாங்க. அது ஒரு ட்ரெண்ட். அது இப்ப முடிஞ்சிருச்சு. இப்ப நெக்ஸ்ட் வந்து கேங்ஸ்டர் படம் ஆரம்பிச்சது அப்படிங்கிற மாதிரி. இன்ஃபேக்ட் அதனால தான் தமிழ் படம் வந்து போலீஸ் அத்தியாயம்னே எடுத்தாங்க. ஒரே ஒரு அவ்வளவு போலீஸ் படம் பாயிண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். என்னன்னா இந்த மாதிரி ஒரு ட்ரெண்ட் இருக்க காலகட்டத்துல தான் 2 ஹீரோ, அதாவது 2 படம் பெரிய ஹிட் ஆச்சு. என்னன்னா ஒன்னு ஜெய்பீம். ஜெய்பீம்ல நம்ம கேட்கிற எல்லா அந்த எலிவேஷனும் இருக்கும். அந்த எலிவேஷன் பரம்பரை, சார்பட்டா பரம்பரை இருக்கு, அப்புறம் சூரரை போட்டு. இந்த படங்கள் எல்லாமே கேங்ஸ்டரும் இல்லாம போலீஸும் இல்லாம ஒரு மாஸ் ஹீரோ நம்மளால காட்ட முடியும். ஒரு எலிவேஷனை நம்மளால ஃபைட் பண்ணாம வயலண்ட் இல்லாம ஒரு எலிவேஷனை நம்மளால குடிக்க முடியும். அதுவும் சூரரை போட்டுல ஃபைட்டே இருக்காது, ஆனா நமக்கு அந்த எலிவேஷன் கிடைக்கும். ஜெய்பீம்ல அந்த ஃபைட்டே இருக்காது. எலிவேஷன்ங்கிறது நம்ம ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்துக்கணும்னா அந்த ஸ்கிரிப்ட்ல உள்ள காதலுக்கு மரியாதை எது எலிவேஷனா, கடைசியில வந்து அந்த பொண்ணை வந்து அவன்கிட்ட சேர்த்து வைக்கிறது எலிவேஷன். அது ஒரு ஸ்கிரிப்டுக்குள்ள நடக்கக்கூடிய வேலை. நீங்க ஜென்ரலா ஆளுங்க அந்த பாயிண்ட்ல அதை யோசிக்க வேண்டியது இல்ல. அதான் சொல்றேன், ஜெய்பீம்ல அந்த குழந்தைய வந்து நீ கால் மேல கால் தூக்கி போடுன்னு அவர் சொல்லும் போது
அந்த ஹீரோ மேல நமக்கு ஒரு பயங்கர ஒரு பெரிய ஒரு மரியாதை வருது இல்ல. ம். இந்த மரியாதையை கிரியேட் பண்றது தான் இன்னைக்கு மாஸ் படங்களோட பிரச்சனையா இருக்கு. இந்த மரியாதையை எப்படி கிரியேட் பண்றாங்கன்னா, ஒரு சுத்தில எடுத்துட்டு போய் 20 பேர் மண்டையை உடைக்கிறது மூலமா கிரியேட் பண்ணிடலாம்னு நினைக்கிறாங்க. அது ஒரு குழந்தைய கால் மேல கால் போட சொல்றது மூலமாவே நம்மளால கிரியேட் பண்ணிட முடியும் அப்படிங்கிறது. இந்த மாதிரி வன்முறை படங்கள்லாம் ஹீரோ எப்படி எலிவேட் ஆவார், அந்த மாதிரி இந்த ஷோ ஆரம்பத்துலேருந்தே பாஸ்கரன் எலிவேட் ஆயிருந்தாரு. ஆனால் ஒரு வகையில் அதுக்கு ஒரு காரணம் இருக்குது. ஆ. 10-15 வருஷமா ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோட பேசிகிட்டு இருக்கேன். ஒவ்வொரு வருஷமும் அவங்களுடைய மாற்றம் எனக்கு கண் கூட தெரியுது. அதில் வந்து ரொம்ப கவலைக்கிடமாக இருக்குது இந்த விஷயம். அந்த கன்சர்னில் தான் பேசுகிறேன். மற்றபடி கமல் ரஜினி வந்து நான் மதிக்கக்கூடியவங்க. அவங்க மேலே எனக்கு என்ன கோபம். இன்னும் நான் சினிமாவில் வேறு இருக்கேன். நாளைக்கு கூப்பிட மறுத்துட்டாங்க இந்த பேட்டியை பார்த்துட்டு. அதெல்லாம் பிரச்சனை இல்லை. எனக்கு அந்த பசங்க தான் முக்கியம். ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஈவன் ஃபைட் எல்லாம் நம்ம பாலையா படங்களை ரொம்ப ரசிப்போம். ஆனால் அதில் வந்து ரியாலிட்டி இல்லை, இருந்தாலும் நம்மளால் ரசிக்க முடிஞ்சுச்சு. அப்படியே இருந்துட்டு போகலாம். எனக்கு அதில் ரியாலிட்டி எனக்கு தேவையில்லை. ஒருத்தன் உள்ளுக்குள்ளே போகிறான், வெளியில் ட்ரெஸ்ஸோடு வரான்னா எனக்கு குளிக்கிற காட்டணுங்கிற அவசியம் இல்லை. எனக்கு தெரியும், ஓகே குளிச்சு ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வந்திருக்காரு அப்படின்ட்டு. ஸோ அந்தளவுக்குலாம் ரியாலிட்டி நாங்கள் எதிர்பார்க்கல. இதன் மூலமாக வர்ற நியூ ஜென் டைரக்டர்ஸும் ஒரு பெரிய ஸ்டார்ஸை வச்சு படம் பண்ணும்போது இந்த மாதிரியான படங்களை பண்ணணும், கொஞ்சம் சமூக சிந்தனையோடு கொஞ்சம் சிந்திச்சா நல்லா இருக்கும்னு நமக்கு தோணுது. மீண்டும் அடுத்த வாரம் இன்னொரு டாபிக்ல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.